இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைக்காய் எடுத்துகிட்டு 2 பக்கமும் நுனியில் உள்ள பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே உள்ள தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். இது நல்லா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்படி இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது போட்டு நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இப்படி லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து லைட்டாக மேலே தேங்காயும் தூவி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அது மேலேயும் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழைக்காய் பொரியல் ரெடி.